What is going on inside your head? Ladies ராணுவப்பட தெரிஞ்சுக்கினியா? அஜாலக்கா உஜால டென்டா நிப்போம் நல்லா எடு Hi friend and welcome to another episode of அஜாலக்கா உஜாலா. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு கேர்ளாக மாற போகிறோம். ஏன் நம்ம கேர்ளாக மாற போகிறோம்? I'll let you know. I've done something with my hair. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க ப்ராப்ளி தெரியாது. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து it resembles so much. It is like made for e-girls. இப்போ நான் மேக்கப் கூட போடாமல் வந்திருக்கேன் பார்த்தீங்களா? ஏன் வீடியோலேயே நம்ம மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணி ஒரு கேர்ளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் என் மேக்கப். ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் பண்ண தெரியும். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே போய் ஒரு கேர்ள் டுட்டோரியல் பார்த்து அந்த மாதிரி மேக்கப் போட ட்ரை பண்ணலாம். மேக்கப் போட்டுக்கிட்டே நம்ம கொஞ்சம் கேர்ள் டாக், யாப்பிங் அதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரெப் த பேஸ், நம்ம ஃபவுண்டேஷன் போடணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கெட்டிங் ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதில் யூஸ் பண்ண அதே ஃபவுண்டேஷன் தான். எக்ஸ்பயர் ஆகிடுச்சான்லாம் கேட்காதீங்க, நான் அந்த வீடியோ பண்ணும்போதே அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு. வேறு வீடியோலாம் என்னால் பேச முடியுமான்னு தெரில. இந்த வீடியோ சும்மா தானே இருக்குது. மைட் அஸ் வெல் டாக், மைட் அஸ் வெல் யாப். நிறைய பேர் வந்து சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இல்லை முன்னாடி இருந்தவங்களுக்கும் தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. a lot of people are saying காமெடி சேனல் வச்சுருந்தா அவாய்ட் மை ஃபேஸ். காமெடி சேனல் வச்சுருந்தா நீ காமெடி மட்டும் பண்ணு, ஸ்டாப் யாப்பிங், கருத்தூசிலாம் போடாத. லைக் ப்ரோ, ஆர் யூ ஈவன் அவேர் ஆஃப் வை ஐ ஸ்டார்டட் த சேனல்? இந்த சேனலோட மெயின் கோல் யாப்பிங், சைட் குவெஸ்ட் தான் காமெடி. இப்போ நான் பார்க்க எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன், இல்லை ஃபவுண்டேஷன் போட்டேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. பிகாஸ் எனக்கு கண்ணு தெரியாது டிஸ்பிளேல கண்ணாடி போடலன்னா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்னா, blush is like a very vital part of e-girl makeup. லிப்ஸ்டிக்கு காணோம், லிப்ஸ்டிக்கு தான் blush. லைஃப் நான் ஒரு மிரர் கூட இல்லாமல் உடனே ஈவன் ட்ரைங் டு டூ. ஸோ இந்த போர்ஷனில் வரணும் கரெக்டா? இன்னொரு விஷயம் வந்து, a lot of people are pissed about like very random shit that I do. அதுக்கு அவங்க கொண்டு வர ரீசனிங்லாம் வந்து பயங்கரம் சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக என்ன வச்சு என்னை திட்டுறாங்கன்னா, it is very funny. They call me a feminist and think calling someone a feminist is an insult. Like லூசா ப்ரோ நீலாம். அது எப்படி ஒருத்தங்களை பார்த்து நீ ஃபெமினிஸ்ட்னு சொல்றது ஒரு இன்சல்ட்டுன்னு நம்பி கமெண்ட் பண்ணி கெத்தா எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஆர் யூ நாட் அ ஃபெமினிஸ்ட்? வாட் இஸ் ஃபெமினிசம்? முதல்ல என்கிட்ட சொல்லி பார்ப்போம். கம் ஆன், ஐ வில் வெயிட். உனக்கு தெரியாது ஃபெமினிசம்னா அப்படியே ஆண்கள் எல்லாம் உலகத்திலேருந்து ஒழிச்சிட்டு பெண்கள் தானே காட்டுறது தான் ஃபெமினிசம்னு நினச்சிட்டு இருக்காங்களா? என்ன கருமோன்னே எனக்கு தெரியல. ஃபெமினிசம் பேசிக்லி மீன்ஸ் உனக்கு என்ன கிடைக்குதோ, உனக்கு என்ன வேணுமோ அது பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும், பொண்ணுங்களுக்கும் அது தேவை, அவ்வளோதான் ஃபெமினிசம். இப்போ உங்கள் வீட்டில் லெட்ஸ் டே உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நீ இருக்க, உன் தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. உன்னை வந்து ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ எதுக்கு காலேஜ்லாம் போய்கிட்டு ஸ்கூலோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு நல்ல அண்ணனா இருந்தன்னா, நான் காலேஜுக்கு போறேன்ல, அவ மட்டும் ஏன்பா போக கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவியா? அவ்வளவுதான் ஃபெமினிசம். நீ காலேஜுக்கு போறியா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பொண்ணுக்கும் கிடைக்கணும். குடும்பமா இப்போ நீங்க வெளியே போறீங்க, ஏதோ படத்துக்கு போறீங்க, உங்க அம்மா நீ எல்லாம் எதுக்கு வரணும்னு உங்க அப்பா வீட்டுல இருக்க சொல்றாரு. அம்மாக்கும் போர் தானே அடிக்கும், அவங்களையும் கூட்டு போலான்னு சொல்றல, அவ்வளவுதான் ஃபெமினிசம். இதை எப்படி நீங்க இன்சல்ட்டா யூஸ் பண்றீங்க? உடனே நீங்க நாங்க ஃபெமினிசம் தப்பே சொல்ல, we attack the fake feminists அப்படின்னு வந்தீங்கன்னா, ஒருத்தங்க ஏதாச்சும் தப்பா சொல்றாங்கன்னா it's because they are stupid. It's not because they are a fake feminist. நீங்க ஏதோ ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க மைண்ட்ல, பொண்ணுங்க வந்து ஆண்களை அழிக்க பாக்குறாங்க, ஆண்களை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, இதுதான் ஃபெமினிசம். நோ, பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் மேக்கப்ல? there is no such thing as too much blush. ஒரு பொண்ணு இந்த மீம்ல ஐலைனர் போட்டுட்டு அப்படின்ட்டு தெரியுமா, அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் நான் தோராயமா. ஆல்சோ ஒரு ஸ்மால் நோட், எனக்கு ஒரு அளவுக்கு மேக்கப் போட வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம் குட் அட் இட். சில பொண்ணுங்களுக்கு மேக்கப் போட வராது, சில பொண்ணுங்களுக்கு சூப்பரா மேக்கப் போட வரும். இதுக்கு நடுவுல there are a few women எப்படிதான் இவ்வளோலாம் மேக்கப் போடுறாங்களோ, எப்படிதான் இவ்வளோலாம் எஃபர்ட் போடுறாங்களோ, ஐ குட் நெவர். நான்லாம் மேக்கப்பே போட மாட்டேன்ப்பா, மூஞ்சி கழுவுறது பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ ஃப்ளெக்ஸ் டார்லிங், ஜஸ்ட் ஷட் அப். வி ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். உனக்கு மேக்கப் பிடிக்கல, உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு,
அவ்வளோதான் வித்தியாசம். நீ சொல்கிறனால நீ மேல் வேலிடேஷன் வாங்கி நீ ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. ஸ்டாப் பீயிங் அ பிக் மீ. இதுக்கு அடுத்து நம்ம ஐலைனர் அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஸோ வில் ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட். லென்த் இருக்கு ஆனால் திக்னஸ் இல்லை. I think it's good. அடுத்து நம்ம கீழே அந்த ஐலாஷ்லாம் வரைவாங்க ஐலைனர் வச்சு, அதை வரைய போகிறோம். This is where everything is gonna go to shit. எனக்கு தெரியும் ஐலாஷ் இப்படி போகுது எனக்கு மட்டும். I'm giving up on the eyeliner. அவங்க இன்னர் கார்னர்ல ஒயிட் கலர் ஸ்பார்க்கிள் வச்சிருக்காங்க. என்கிட்ட ஒயிட் கலர் இல்லை. கலர் மேக்கப் ஆக போது நான் அழுவ போகிறேன். உண்மையை சொல்லுங்க, do I look like a clown? I call it, this is the makeup. நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. Oh my god, ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணல இவ்வளோ நேரம். Fuck you. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஃபைனலி ஹேர் ரிவீல். கொஞ்சம் நல்லா 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 விழ மாட்டேங்குது. கலர் தெரியுதா? ரொம்ப ஐ ஸ்பெண்ட் வே டூ மச் ஆன் திஸ். கலர் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க நானும் கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். ஸோ தட் ஐ டோன்ட் லுக் லைக் அ ஃபக்கிங் clown. இப்போ புரியுதா why I'm doing the eager look? Because I've colored my hair blue. I wanted to do so much blue. நிறைய ப்ளூ போடணும்னு நான் நினச்சேன். ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் மேடம் அப்படின்னு. அதனால என்னால் முடிஞ்ச ஒரு ப்ளூ இன்கார்பரேட் பண்ணிடு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ஸ்டைல் பண்ணிட்டோம்னா, அவுட்ஃபிட்டும் மாற்றிட்டோம், we will become the perfect eagle. அதனால let's start styling the hair and yap more. While we are straightening our hair, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் பேசக்கூடாது? இன்னொரு கிரிட்டிசிசம் எனக்கு நிறைய வருது என்னன்னா, எனக்குன்னு இல்லை நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, you're using cuss words. and எனக்கு மெயினா வரது என்னன்னா, கெட்ட வார்த்தை பேசியே இவ ஃபேமஸ் ஆயிட்டா. ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நீங்க அதை அற்புதமா பார்த்து அதிசயமா பார்த்து ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஐயோ அம்மானா. அண்ட் இவங்க என்ன அடிக்கிறது ஆக்சுவலி இப்போ என்னோட பிரச்சனை கிடையாது. பீப்புள் ஆர் சேயிங்ல கஸ் வேர்ட்ஸ் வந்து கெட்டது அப்படின்னு. ஆப்வியஸ்லி குழந்தைங்க அதெல்லாம் பேச. இப்போ ப்ளூ நல்லா தெரியுதுல்ல? இந்த மாதிரி யூடியூப் மூலியமாக தான் என் குழந்தைக்கு வந்து கெட்ட வார்த்தைலாம் தெரிய வருது. உன்னால தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா wow I look so ridiculous. 6th 7th படிக்கிறவங்களோட சின்ன பசங்க எனக்கு ஆடியன்ஸாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் கீழே இருக்கிறவங்க என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, கிட் டோன்ட், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் உனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணு. 6th 7th வச்சுப்போம் பேஸ் லைன். 6th 7th நான் படிக்கிறப்பெல்லாம் என்னை சுற்றி நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க என்னோட ஸ்கூல்லையே. ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் டு இட். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வேற ஸ்கூல் மாற்றிருக்க வேண்டிதானே, இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது படிச்சிருக்க வேண்டிதானே, என் குழந்தை அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, தட்ஸ் நாட் அ குட் திங். நீங்கள் உங்கள் குழந்தைய இந்த மாதிரி கெட்ட வார்த்தை இல்லை இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ரியலி அ குட் திங். என்னை பொறுத்த வர இட்ஸ் மை ஒப்பீனியன். கெட்ட வார்த்தை அவங்க எங்கேருந்து வேணால் கற்றுப்பாங்க, என் மூலியமான இல்லை யார் மூலியமா வேணா கற்றுப்பாங்க. பட் அதோட அர்த்தம் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி தரணுமே தவிர, ஐயோ அம்மா என் பையனுக்கு கெட்ட வார்த்தை தெரிஞ்சிருச்சு, நான் ஸ்கூலை மாற்ற போகிறேன், நான் வந்து அவன் சர்க்கிளையே மாற்ற போகிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் யுவர் கிட் இன் அ பபுள். அண்ட் பெருசான அப்புறம் உங்கள் குழந்தைக்கே அது பிரச்சனையாக வரும். அதுவும் ஒரு இக்னரண்ட் பர்சனாக வளர்ந்து நிற்கும். அதனால கெட்ட வார்த்தை இவங்க தான் பேசுவாங்க, இங்கே தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே முதல் தப்பு. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பசங்க அப்படி நினைக்கிற மாதிரி வளர்த்து விடாமல் இருங்க. தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஸோ விஷயம் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கெட்ட வார்த்தையிலேயே there is like கெட்ட வார்த்தை racism. I say shit, I say the F word. நிறைய பேர் அதை கண்டுக்க போறது இல்லை, ஏன்னா அது பாஷான கெட்ட வார்த்தை. ஏன்னா அது இங்கிலீஷ்ல இருக்குல்ல, இங்கிலீஷ்ல பேசினா nobody bats an eye. But the moment I say some cuss word in Tamil, it becomes the biggest issue ever. ரெண்டுமே கெட்ட வார்த்தை தான். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அது என்ன இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு பரவாயில்ல, தமிழில் பேசினா மட்டும் அசிங்கம், நீ தமிழ்லையும் பேசு இங்கிலீஷ்லையும் பேசு அப்படி நான் சொல்ல. பட் இஃப் யூ ஆர் லைக் so much against cuss words, you shouldn't use it in any languages. தெளிவாக நான் இதை பேசுகிறேன்னா எனக்கு தெரியல, because I'm occupied with this and I'm very bad at multitasking. பட் நான் சொல்கிறதோட எசென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூடியூபர்ஸ் பேசுறதுல வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் கூட இருக்குது நிறைய பேருக்கு. நான் இதை என் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன்.
சொல்கிறேன். யூடியூபே வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் கஸ் வேர்ட். யூடியூபே வந்து இட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் children from cuss words. ஆனால் நீங்கள் தான் அதை புகுத்துறீங்க. தமிழ்னால யூ ஆர் கெட்டிங் அவே வித் இட் அப்படிலாம் நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் எஸ், யூடியூப் டசன்ட் வாண்ட் யூ டு சே கஸ் வேர்ட். அது வந்து உங்கள் குழந்தைய பாதுகாக்கணும், உங்கள் குழந்தையோட இன்னசென்ஸை மெயின்டைன் பண்ணணும்லாம் யூடியூப் isn't doing that. யூடியூப் does not give a shit about any of it. இதனால டிமானிட்டைஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் யூடியூப். நான் ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறேன். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இஃப் ஐம் பீங் ஆனஸ்ட், யூடியூப் டஸ் நாட் கேர் அபவுட் யுவர் கிட்ஸ் இன்னசென்ஸ். அவங்க ஏன் ப்ரொஃபானிட்டியை ரொம்ப எதிர்க்கிறாங்கன்னா, தே வாண்ட் யூடியூப் டு பி லைக் எவ்ரி சேனல் இன் யூடியூப் டு பி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. அப்போ தான் நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும், அப்போ தான் நிறைய பேர் யூடியூப் பார்ப்பாங்க, அப்போ தான் நிறைய பேர் ஆட் பார்ப்பாங்க, அப்போ தான் யூடியூப் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ தே ஆர் நாட் கேரிங் அபவுட் யுவர் சைல்ட், தே கேர் அபவுட் தேர் இமேஜ் அண்ட் தேர் money. The hair is also done now. Chat, do I look like an eagle? Outfit மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா we will be the perfect eagle. So outfit மாற்றிட்டு வரேன். Wait a minute. எப்படி காலர்லாம் வச்சு பிளாக் ஈகல் மாதிரியே இருக்குன்னா, என் ஹேர் கலரில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கும் இந்த மாதிரி கலர் அடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ளூ இஸ் வெரி ஹார்ட் டு மெயின்டைன். ரொம்ப சீக்கிரம் ஃபேட் ஆகும், கலர் அடிக்க ரொம்ப செலவாகும். ஸோ இது 2யும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இஃப் யூ கோனா கலர் இட், பர்ஃபெக்ட். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து நீங்கள் ரேட் பண்ணுங்க 0 to eagle. த அவுட்ஃபிட், த ஹேர், த மேக்கப், இதை வந்து யூ ரேட் இன் த கமெண்ட்ஸ் ஃப்ரம் 0 to eagle. தட் இஸ் இட். Bye bye.